Hello my dear student, welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவ் see the question number 22. இந்த கொஷனில் வந்து நமக்கு ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஆப்ஷன்லையுமே நமக்கு வந்து ரியாக்ஷன் டைப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலேயுமே நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறதான் இதில் கேட்டிருக்கு. இப்போ இதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், N-butyl chloride is treated with alcoholic KOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஸ்ட்ரக்சராக எழுதிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் N-butyl chloride இதுதான் வந்து N-butyl chloride when it is treated with alcoholic KOH. எப்போயெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அல்கைல் ஹேலைடு கொடுத்துட்டு ஆல்கஹாலிக் KOH கொடுக்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். அப்போது இந்த பீட்டாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை எலிமினேட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில் டபுள் பாண்ட் போட்டால் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜனை நம்ம வெளியில் காட்டுறதுக்காக அகெயின் இன்னொரு முறை இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி அதாவது இந்த புரோட்டான் வெளியில் வந்துடும். இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும்போது குளோரின் வந்து நமக்கு வெளியில் போயிடும். அப்போ HCl வெளியில் போயிடும். அதனால் நம்மளோட ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், இன்பிட்வீன் இந்த ரெண்டுக்கு இடையில் நம்ம வந்து டபுள் பாண்ட் போடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லீவிங் குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இடையில் ஒரு டபுள் பாண்ட் போட்டால் நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். அப்போது இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட் இது தான். சரிங்களா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள், bromobenzene இஸ் ட்ரீட்டட் வித் மெக்னீஷியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், bromobenzene வந்து நம்ம போட்டுக்கலாம். மெக்னீஷியம் வித் ட்ரை ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மெக்னீஷியம் மெட்டல் போட்டாலே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த சாப்டரில். இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இந்த மெத்தடில். அப்படின்னா என்ன, நீங்கள் எனி அல்கைல் ஹேலைடு எடுத்து மெக்னீஷியம் ட்ரை ஈத்தர் போட்டிங்கன்னா இந்த மெக்னீஷியம் போயிட்டு இங்கே இடையில், அதாவது இந்த ஆர் குரூப்புக்கும் ஹேலைடு குரூப்புக்கும் இடையில் இந்த மெக்னீஷியம் மெட்டல் வந்து இன்செர்ட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன். அதனால் நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்கள், பென்சீன் ரிங் இடையில் மெக்னீஷியம் தென் புரோமின், அவ்வளோதான். இது வந்து ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட். சரிங்களா? இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், குளோரோபென்சின் இஸ் சப்ஜெக்டட் டு ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குளோரோபென்சின் முதல்ல நம்ம போட்டுக்கலாம். குளோரோபென்சின் சப்ஜெக்ட் டு ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஹைட்ராலிசிஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அரோமேட்டிக் குளோரைடாக இருக்குது. இந்த CCl பாண்டை வந்து பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன் கொடுக்கும்போது தான் நம்மளால் இதை வந்து க்ளீவ் பண்ண முடியும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன், அதாவது 623 கெல்வின் அண்ட் 300 அட்மாஸ்பியர். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஹை ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் கொடுத்து இந்த அக்வஸ் மீடியமில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது இந்த இடத்துல நமக்கு ஹைட்ராலிசிஸ் நடந்து Clக்கு பதிலாக OH, அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கும். இதுதான் இந்த ரியாக்ஷன். அதனால் நமக்கு வந்து ஃபீனால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதாவது குளோரினை வந்து OH வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், தட் இஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபீனாலாக கிடைக்குது. ரைட். ஆப்ஷன் நம்பர் 4 பாருங்கள், இத்தைல் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் KOH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தைல் குளோரைடு வந்து நம்ம எழுதிக்கலாம் அண்ட் அக்வஸ் KOH. அக்வஸ் KOHன்னு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். இங்கேயுமே பாருங்கள் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதனால் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் பண்ணணும். Clக்கு பதிலாக OH போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து இது அரோமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. பட் இந்த இடத்துல அக்வஸ் KOH இது வந்து அலிஃபேட்டிக் ஹைலைட், ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இங்கேயுமே நமக்கு வந்து SN2 ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த OH வந்து குளோரினுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் ப்ராடக்ட். வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ CH3CH2OH இவ்வளோ தான் இதனோட ப்ராடக்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மித்தைல் புரோமைடு இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மித்தைல் புரோமைடு எழுதிக்கலாம். இட் இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம்.
ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் பார்த்தாலே நமக்கு தெரியணும், இது வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வுட்ஸ் ரியாக்ஷனில் 2 moles ஆஃப் அல்கைல் ஹேலைடு வந்து ரியாக்ட் பண்ணும். அதனால் இந்த ஒரு அல்கைல் ஹேலைடை திரும்ப இன்னொரு முறை நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 2 times தான் ரியாக்ட் ஆகும். ட்ரை ஈத்தர் அப்படிங்கிறது சால்வெண்ட்டு. இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து 2 moles ஆஃப் சோடியமும் தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இந்த புரோமின் இடையில் சோடியம் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் CH3CH3 ஜாயின் பண்ணிட்டா நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். இதுதான் வுட்ஸ் ரியாக்ஷன். அண்ட் இந்த இடத்துல 2 சோடியம் 2 புரோமின் ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2NaBr அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, இதுதான் மெயின் ப்ராடக்ட்டு. ஈத்தேன் அப்படிங்கிறது நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. சரிங்களா? அண்ட் 6th ஒன் பாருங்கள், மித்தைல் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் பொட்டாசியம் சயனைடு. ஸோ மித்தைல் குளோரைடு ட்ரீட்டட் வித் பொட்டாசியம் சயனைடு. அகைன் இது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதனால் இந்த சயனைடு CN வந்து இந்த மெத்தைல் குரூப் அட்டாக் பண்ணி Cl வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுவும் ஒரு நார்மல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ மித்தைல் குளோரைடு வந்து நமக்கு மித்தைல் சயனைடாக மாறும். தட்ஸ் இட். இதுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ இதுவுமே வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா?